சென்னையில் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களுக்கும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் திடீரென்று தலையெடுத்து அது பதிவுகளிலே பலரும் தங்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் பதிவுகள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அவரவர்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் போட ஆரம்பித்தார்கள். இன்றைய காலை பத்திரிகைகளை பார்த்தாலே உண்மைக்கு புறம்பாகத்தான் செய்திகளை தந்திருக்கிறார்கள். நான் அவர்கள் உங்களை குறை சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பேசி அதிலும் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களும் மனம் விட்டு பேசினார்கள், உள்ளம் திறந்து பேசினார்கள். தங்கள் உணர்ச்சிகள் ஆவேசத்தின் வடியலாக வந்த சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக நாகரீகமாக இருவருமே கையாண்டார்கள். இதில் மல்லை சத்யா அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பதிவுகள் வராது, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாது, அதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று உறுதிமொழி கொடுத்து, ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர் துரை வைகோ என்று சொன்னதோடு, நான் இயக்கத்திற்கும் மறுமலர்ச்சி திமுக கழகத்திற்கும் தலைமைக்கும் முதன்மை செயலாளருக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இனி நான் உறுதியாக செயல்படுவேன் என்று சத்யா அவர்கள் சொன்னார்கள். முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று துரை வைகோ அவர்கள் கூறியதோடு, இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து, பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைகோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த வக்ஃப் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அநீதியும் அக்கிரமும் நிறைந்த அந்த மசோதாவை நிறைவேற்றிய நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக அந்த நரேந்திர மோடி அரசை கண்டித்து வருகிற 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சென்னை மாநகரில் நானும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் AK மணி அவர்களும் மற்ற கழக தோழர்களும் நாங்கள் கலந்து கொள்வோம். மதுரையில் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களும்
சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்துவார்கள். கோவையில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் அந்த மண்டலத்திலே உள்ள மாவட்ட செயலாளர்களும் இந்த 3 இடங்களிலும் சென்னை, மதுரை, கோவை, திருச்சியில் அண்மையில் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் தலைமையில் 10,000க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் தான் திருச்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. மற்ற 3 இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கழகத்தின் பொதுக்குழு ஜூன் மாதத்தில் நடைபெறும். தேதி, இடம் பின்னர் அறிவிக்கப்படும். அதை சொன்னவுடன் அதை அவர் சத்யா கூறியதை ஏற்றுக்கொண்டு நான் எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் கூறி அந்த நிகழ்ச்சியை முடிவுற்றார். கசப்பான விஷயங்கள் என்ன காரணத்தினால ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற மாதிரி அது பேசி பரஸ்பரம் பேசிக் கொண்டிருந்தது. கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய இயக்கம் பல போராட்டங்கள் இயக்கங்கள் பண்ணும்போது தொண்டர்கள் அரவணைச்சு இருப்பீங்க. இப்படி பேச வேண்டிய சூழலுக்கு வந்ததுக்கான காரணம் அது நீர் அடித்து நீர் விலகாது. அதனால நீங்க சொன்ன அடிப்படையிலேயே ஒரு பெரிய பூதாகாரமாக ஏடுகளிலே 8 காலம் பெற்ற செய்தி என்ன ஒண்ணுமில்லாம நாளைக்கு ஒரு கால செய்தியா போச்சு என்று நினைக்கிற அளவுக்கு அது எங்களுடைய இயல்பு தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாச உணர்ச்சி, அந்த அன்பு கட்டுப்பாடு அது அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது. இருவரும் மனம் விட்டு பேசினார்கள், இதயம் திறந்து பேசினார்கள். அதை மகிழ்ச்சியாக அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள். திமுக கூட்டணியிலே இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது எப்படி பின்னடைவை ஏற்படுத்தும்? இல்ல நீங்க பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சில பேர் எதிர்பார்த்து கட்சி பிளந்தது உடைந்ததுன்னு போட முடியாம போச்சே அங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். முதன்மை செயலாளர் பதவியை விலகுற அளவுக்கு அவருக்கு என்ன மாதிரியான வருத்தத்தை கூட்டத்துக்குள்ள எல்லாம் உங்களுக்கு அந்த முதன்மை செயலாளர் பதவி எல்லா தொண்டர்களும் சேர்ந்து நிர்வாகக்குள்ள வாக்கெடுப்பு முறையில வந்தது. இந்த பதவியை விட்டு நான் போறேன்னு சொல்ற அளவுக்கு என்ன மாதிரி ஒரு வருத்தத்தை இல்ல இதோட இதுதான் அது. உங்க கேள்வி சொல்லுங்க, 2 சேர்த்து பதில் சொல்லிடுறேன். கசப்பான ஒரு விஷயங்கள் என்ன காரணம்? அதாவது இருக்குல்ல, சத்தமா பேசுறேன். எல்லா இயக்கங்கள்ல ஒரு ஜனநாயக இயக்கத்துல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த இயக்க தோழர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் வர்றதுதான், கருத்து வேறுபாடுகள் வருது, ஒரு இயற்கை தான், அது தவிர்க்க முடியாது. எல்லா இயக்கத்திலும் அது உண்டு. அதுபோல சில சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள், அது மூலியமா ஒரு கட்சிக்கு ஒரு அவப்பேறு, தலைமைக்கு ஒரு அவப்பேறு உருவாக்குகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது. அது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டங்கிறது இது மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் கலந்துக்கிறதுல ஒரு விவாத தலைவர் சொன்ன மாதிரி மனம் விட்டு எல்லாருடைய கருத்து என்ன நினைக்கிறாங்கிறது எல்லாரும் பேசினாங்க. அவர் சகோதரர் மல்லை சத்யா பேசியிருக்கிறார், பொருளாளர் அவைத்தலைவர் எல்லாரும் பேசியிருக்காரு, மாவட்ட செயலர் பெரும்பான்மையினர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இறுதி முடிவில் இயக்க நலன், இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம். அதுக்காண்டி நம்ம இந்த நேரத்தில் இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்னைக்கு போராடுற ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. இந்த இயக்கத்துடைய பயணம் இனிய சீரும் சிறப்புடன் தொடரணுங்கிறதுக்காண்டி நாங்க பேசுறோம். சகோதரர் மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் சில